நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர்க்கியூன் சேனல். தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்டில் வீரப்பன்ற ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஹால் வந்து அவரை கண்டாலே 3 பக்க ஸ்டேட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பயந்து நடந்துச்சு. அந்த வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு, வீரப்பன்லாம் யார் அப்படின்ற ஒரு கதையை வச்சு இது வரைக்கும் நம்ம அறிஞ்சப்பட்ட கதைகளை வந்து நிறையா பேர் பேப்பரில் நியூஸில் வந்த கதைகள்லாம் வந்து தெரிஞ்சிருப்போம். அவருடைய உண்மையான முகம், அவரை வச்சு யாரெல்லாம் சம்பாதிச்சாங்க, எந்த அரசியல் ரீதியாக வந்து அவர் பயனடைஞ்சார், அவருடைய ரியல் முகத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டீமாக வந்து சூப்பராக நம்ம டைரக்ட் இந்த வெப்சீரிஸில் கொண்டு வந்திருக்காரு. சரண் ஜோதி அவருடைய இயக்கத்தில் தான் இந்த வெப்சீரிஸ் வந்திருக்கு. G5 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீரப்பன் சம்மந்தமான வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அமைக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே வந்து வீரப்பன்னாலே நிறையா பேருக்கு தெரியும். சந்தன மரத்தை கட்டல் கட்டுவார், யானை தந்தத்தை கடத்தி விற்பார், சந்தன மரத்தில் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து கொடுமையெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சினிமா வட்டாரங்களையும் சரி, பழைய கதைகள், விடுகதைகள், இந்த மாதிரி நாவல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வீரபத்திரன் தான் யார், அவர் மூலமாக வந்து யார் யாரெல்லாம் வந்து சம்பாதிச்சாங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த கவர்மெண்ட்டில் அவர் பிடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கெடுபிடி பண்ணாங்க, அந்த ஒரு ஆளை வச்சு எப்படிலாம் வந்து 3 ஸ்டேட்டுமே பயந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து சூப்பராக வந்து ஒரு 4.5 மணி நேரம் வந்து கதையாக கொண்டு வரணும், கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு மூலமாக கொண்டு வரணும் அப்படின்றத சூப்பராக வந்து டேரக்டர் கொண்டு வந்தார். அது இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்குது. இந்த கதையை எழுதுறது தான் மெயின். டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வந்து வெறும் டாக்குமெண்ட்ரியாகவே இருக்கக்கூடாது. ஒருத்தர உட்கார வச்சு பேசிக்கிட்டே வந்து பேக்ரவுண்டில் வந்து சும்மா 2-3 கிளிப்பிங்கை மட்டும் போட்டுட்டு அப்படியே முடிச்சிடக்கூடாது. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர கிளிப்பிங் வந்து ரியல் லைவாக, அதாவது லைவ் ஃபுட்டேஜாக வந்து காட்டுவாங்க. லைவ் ஃபுட்டேஜாக வர்ற இல்லாத இடத்துல வந்து ரீக்ரியேஷன் பண்ணுற இமேஜ், வீடியோஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸும் சரி, ஒர்க் ஸ்டைலும் சரி, இந்த இதில் வந்து ஜெயசித்ரன், பிரபாவதி, பாலகிருஷ்ணா அவங்க 3 பேர் ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்காங்க. பைதவே இந்த ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தாலுமே சரத்ஜோதின்றவங்களுடைய முழுமையான இயக்கத்தில் வந்து கூடுதலாக வந்து சூப்பராகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வந்து எடிட்டர் ராம் பாண்டி அவருடைய எடிட்டிங் நம்ம வந்து சூப்பராக சொல்லணும்னா அட்டகாசமாக வந்து தன்னுடைய திறமையை வந்து சூப்பராகவே வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரதிபலிக்குது. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் வந்து விறுவிறுப்பாக போகணும், அது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஆளை உட்கார வச்சு பேசி வச்சு முடிச்சுட்டு போகிறது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருக்கும், டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸாக இருக்கும். இந்த இதில் வந்து டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் அந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டோரி பேஸ் வந்தும் அதில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாலுமே அதில் எடிட்டர்னு ஒரு கைவசம் இருக்குது. அவர் எடிட்டர், அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி தான் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு அடுத்த வருஷமாக வந்து ஒரு லைவில் நடந்த ஃபுட்டேஜையும் அதுக்கடுத்து வந்து ரீக்ரியேஷன் பண்ண ஃபுட்டேஜையும் வந்து சூப்பராக வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்தால் தான் ஆடியன்ஸ் இதில் வந்து போர் அடிக்காமல் இருக்கும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்தில் வந்து நம்ம டேரக்டரும் சரி, இந்த எடிட்டரும் சரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக வந்து ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். ராஜ்குமாரோடைய ஒளிப்பதிவு, வீரப்பன் கதைனாலே வந்து நிறையா பேருக்கு தெரிய வருது, காடு சார்ந்த கதை தான் தெரியும். ஒரு காட்டுக்குள்ளே வந்து நம்ம போனாலே எங்கிட்டு மாட்டிக்குவோம் அந்த அளவுக்கு இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க ராஜ்குமார். அந்த ஒளிப்பதிவு காட்டுக்குள்ளே காட்டுறதுனால லோ லைட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இதெல்லாம் வந்திருக்கும். இந்த காட்சிகள்லாம் வந்தது, அது வந்து காட்சிகளை வந்து சூப்பராக தத்துவோம். அப்படின்னா இந்த ஒரு சீனில் வந்து வீரப்பன் கெட்டப்பில் இருக்கவங்க வந்து அப்படி ஒரு சூரியன் ஷேடோவுக்கு அப்புறம் வந்து ஒயிட் ஆங்கிள் ஷாட்டில் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட்டில் வர காட்சிகளை வந்து அவருடைய கைவண்ணம் வந்து சூப்பராகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சினிமா கட்டப்பதியோட ஒளிகாட்டுது. இந்த வெப்சீரிஸில் வந்து 3 எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதோட வீரப்பனோட பற்றி இவ்வளோ கதையை சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாக, இது வரைக்கும் நம்ம பார்க்காத கதையாக இருக்குது, புதுசாக தான் இருக்குது, கேட்காததாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறவே வந்து இது வந்து 6 எபிசோடு விட்டுருக்காங்க. 6 எபிசோடுமே வந்து சாப்டர் 1 தான் சொல்லியிருக்காங்க, சீசன் 1 தான் சொல்லியிருக்காங்க, சீசன் 2 வரும்னு தான் சொல்லியிருக்காங்க, கன்க்ளூஷன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. வேறவே வந்து சீசன் 2 சொன்னால் தான் வீரப்பனுடைய 2வது கதை என்ன இருக்கும்ன்றது அடுத்தபடியாக தெரியும். வீரப்பனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி. இவர் வந்து ஒரு காட்டில் வந்து வேட்டையாட முடிச்சனால தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் வட்டாரங்களையும் சரி, அரசியல் வட்டாரங்களையும் சரி, நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் ஸ்டோரி பேஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவரை வச்சு நிறைய அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக ஒரு ஆணித்தனமான ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வெப்சீரிஸில். இந்த வெப்சீரிஸை வந்து போத்
தமிழ்நாடு உள்ள ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்லாம் வந்து சூப்பராக கண்டிப்பான முறையில் பார்த்தே தீர வேண்டிய இதுதான். ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரிலாம் வந்து எல்லா கட்சிகளையும் வந்து சூப்பராக வந்து அட்டபட்சமாக அப்படியே வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க கதைகளை. அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றத வந்து ஆணி வேறு அக்கு வேறு டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் சொல்லியிருக்காரு. பயப்படாமே இல்லாமல் தெளிவான முறையில் வந்து கொண்டு வந்து ஸ்க்ரீனில் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3வது எபிசோடுக்கு அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஆடியன்ஸை வந்து விறுவிறுப்பாக அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்றத விறுவிறுப்பாக வந்து ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறத வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காரு டேரக்டர். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் இல்லாமல். 3வது எபிசோடுக்கு அப்புறம் 4வது எபிசோடு பார்க்கும்போது வந்து அந்த ஒரு எபிசோடில் வர ஒரு கருத்துக்களை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து ஒரு ஃபீலிங், அது ஒரு அடி வீட்டிலேருந்து ஒரு நெஞ்சை பதப்பதைக்கும் காட்சிகள்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீனில் 2-3 படத்தில் வர்ற மாதிரி காட்சிகள். அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து அப்படி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது அவங்களுடைய ஹார்ட்டுக்கு அடியில் வந்து ஒரு பெயின் ஃபீல் ஆகும். மேபி உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி அரசியல் வீரப்பனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமாக இருக்கா அந்த மாதிரி அரசியல் இவர் பேசியிருக்காரு. இவரெலாம் இப்படி பேசுவார்ன்ற அளவுக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஃபுட்டேஜை வந்து சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து கோர்வையாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ட்ரூ கிரைமல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு வந்து ஆர்கேவன் சேனலில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 தடவை. இந்த வெப்சீரிஸை வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ் ஆஃப் 2023. அஃப்கோர்ஸ்லி இதுக்கு முன்னாடி பார்த்த போபால் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது போபால் வந்து அது ஒரு தனி ஜேர்னல். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வீரப்பன்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த வீரப்பன் வந்து எதனால் வந்து இறந்தாங்க, அவர் மூலமாக வந்து நிறைய கட்டுக்கதைகள்லாம் வந்திருக்கும். அந்த கட்டுக்கதைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து நக்கீரன் கோபாலன் அவருடைய நேர்த்தியான ஒரு முயற்சினால் வந்து இப்படி ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டேரக்டர் வந்து மெனக்கண்டு ஒரு கோட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. பை த வே வந்து அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறதையும் உங்களது வருவது உங்கள் ஆர்கே அருண்.